நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாருடைய வாழ்க்கையெல்லாம் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரமிறங்கி அற்புதத்தை செய்ய இந்த செய்தி ஒரு அனுகூலமான கதவாய் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த சந்தோஷத்தை குலைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த மாதத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்ம கொண்டாடி இருப்போம். இந்த நாளிலே ஒரு புதிய செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய ஒரு செய்தியை உங்களோடு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாட்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற பாக்கியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளுகிற பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறார். There was a good news to the shepherd. மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தி, அது நற்செய்தியை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த செய்தி பயப்படாதிருங்கள் என்று தொடங்கி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி என்று அந்த வசனம் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நற்செய்தி எதை மனிதருக்குள்ளே கொண்டு வருகிறது, கேட்பவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறது என்று சொன்னால், முதலாவது அவருடைய பயத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. பயப்படாதிருங்கள். இது ஒரு நற்செய்தி. எதற்காக? நீங்கள் பயத்தை விட்டுவிட வேண்டும், அல்லது பயம் உங்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படுகிற நற்செய்தி. இரண்டாவதாக அந்த நற்செய்தி என்ன செய்கிறது? வெறும் சந்தோஷத்தை கொண்டு வரல, மிகுந்த சந்தோஷம். இட்ஸ் a message or good news of great joy. மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற நற்செய்தி. அது என்ன நற்செய்தி அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை தான் தூதன் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது, அந்த நிகழ்வு என்பது மனிதருடைய பயத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் மிகுந்த சந்தோஷத்தை மனுக்குலத்திற்கு கொடுக்கவும் உண்டான ஒரு நிகழ்வு என்பதை இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பு. அப்ப இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ளே, உங்கள் வீடுகளுக்குள்ளே கிறிஸ்து பிரவேசிக்க நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து பிரவேசிக்க இடம் கொடுக்க வேண்டும். வேதத்தில் அப்படி இடம் கொடுத்தவர்கள் உண்டு, அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அப்போ உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இல்லத்திலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் எல்லைகளிலே கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற போது, கிறிஸ்து உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற போது, ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்த 2 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே முதலாவது பயப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் போது அவருடைய பயம் அவர்களை விட்டு விலகுகிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு அநேகரை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அது தேவையில்லை. சில வீடுகளுக்கு பலவீனமாய் இருப்பார்கள், ஜெபிக்க போகும்போது ஜெபிக்க அனுமதிக்கவே மாட்டார்கள். இது பல குடும்பங்களிலே நாங்கள் ஊழியத்திலே பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம். அதிலே ஊடுருவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நான் விரும்பவும் இல்லை எனக்கு. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கிறிஸ்துவின் பிறப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி அந்த கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களில் என்ன சம்பவிக்கிறது என்ற காரியத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்கு பின்பு அவரை ஏற்றுக்கொள்வதும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆகவே இந்த நாளில் செய்தியை கேட்கிற உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கட்டும். நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள் அதன் விளைவாய் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் பாரத்தோடு வாஞ்சிக்கிறேன். மறவாதிருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது, உங்கள் எல்லைகளில் பிரவேசிக்கும் போது பயம் உங்களை விட்டு விலகுகிறது. இந்த பயம் ஏன் விலக வேண்டும்? பயம் எங்கிருந்து வந்தது?
என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பயத்தை குறித்து பேசப்படுகிறது. முதல்ல அங்கே என்ன சம்பவிக்கிறது? ஆதாமும் ஏவாளும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் பெற்றிருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை செஞ்சா உனக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது உனக்குள்ள எதிர்மறையான விளைவை கொண்டு வரும் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அந்த கனியை போய் பார்ப்பதோ தொடுவதோ புசிப்பதோ எதுவுமே அவங்க செய்யலை. ஆனால் நாட்கள் கடந்தபோது பிசாசானவன் என்ன செய்கிறான்? வஞ்சனையாக ஏமாற்று சிந்தனைகளோடு வித்தைகளை பயன்படுத்தி ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறாள். அதன் அடிப்படையில் ஆதாமும் வஞ்சிக்கப்படுகிறான். அவர்கள் இருவரும் அந்த எந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தாரோ அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் பாவம் செய்ததை உணர்கிறார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று உணர்கிறார்கள். ஆகவே பயந்து ஒளித்து கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 3:10 தெளிவாக சொல்லுகிறது. அப்ப பயம் மனிதனுக்குள் பிரவேசிக்க காரணம் அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய பயம். ஒரு அருமையான சிறிய பிள்ளையை பார்த்து தாய் சொன்னாள், அந்த கண்ணாடி பாத்திரத்தினை எடுத்து விடாதே, எடுத்து விட்டால் கை தவறி போட்டுட்டு அது உடைஞ்சு போயிடும், அதனால அதை மட்டும் தொடாதப்பா என்று அந்த பிள்ளைக்கு அன்பாக ஆலோசனை சொன்னாள். ஆனால் அந்த பிள்ளைக்கு அதை தொட்டுவிட வேண்டும் என்ற வாஞ்சை ஏற்பட்ட போது அந்த பிள்ளை தாய் இல்லாத வேளையிலே அல்லது தாய் வேறொரு அறையில் இருந்த வேளையிலே அந்த பாத்திரத்தை எடுத்து விட்டாள். எடுத்தவளுக்கு அதை பிடிக்க பலனில்லை, அல்லது அதை வழுகிவிட்டது, கீழே விழுந்து உடைந்து சிதறுகிறது. சத்தம் கேட்டவுடனே அந்த பிள்ளைக்குள்ளே என்ன தோன்றுகிறது? பயம் தோன்றுகிறது. அம்மா சொன்னாங்க, நான் கீழ்ப்படியலை, இப்போ உடைஞ்சு போச்சு, அம்மா என்ன செய்வாங்களோ தெரியாது என்கிற பயம் அந்த பிள்ளையை முழுவதும் ஆளுகை செய்து விடுகிறதை பார்க்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது வேதத்தின் கட்டளை. அப்போ அது ஒரு மனிதன் கொலை செய்த உடனே அவன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். செய்யும் போது ஏதோ வேகத்தில் செஞ்சிட்டான். ஆனால் செய்து முடித்த பிறகு பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது, ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். காவல்துறை தன்னை பிடித்து விடாமல் இருக்க, சட்டம் தன்மேல் பாய்ந்து விடாமல் இருக்க தப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஓடி ஒளிந்து கொள்கிறான். பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு கூட கடந்து போய் ஒளிந்து கொள்றான், காடுகளில் ஒளிந்து கொள்றாங்க. எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருப்பதற்கு தங்களை முயற்சி எடுத்து காத்துக்கொள்ள அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அப்ப பயம் என்று சொல்வது செய்யக்கூடாத ஏதோ ஒன்றை செய்யும் போது மனிதனுக்குள்ளே தோன்றினது, கீழ்ப்படியாமையினாலே மனிதனுக்குள்ளே தோன்றினது, வழி வழியாய் இன்றைக்கு நமக்குள்ளே இது கிரியை செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், மடியில் கனம் இருந்தால் தானையா வழியில் பயப்படணும் என்று சொல்வார்கள். லஞ்சம் வாங்குகிறவர்கள் அதிகாரிகளை பார்த்து பயப்பட வேண்டியது தான், வாங்காதவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரெய்டு வரும்போது எல்லா மேசைகளையும் பரிசோதனை செய்வார்கள், டிராயர்லாம் திறந்து பார்ப்பாங்க. அங்கே கணக்கில் காட்டப்படாத பணம் இருந்தால் தானே பயப்படணும். நான் என்னுடைய பணம் இருக்கிறது அல்லது கணக்கில் உள்ள பணம் இருக்கிறது என்று சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது கணக்கு அந்த பணத்தை எடுத்து விட்டார்கள், அதற்கு கணக்கு கொடுப்பதற்கு கணக்கினிடத்தில் இருக்கிறது, அதை கொடுத்து விடுவேன் என்ற காரியம் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துகிட்டு போங்க சார், நான் கணக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடலாம். எப்போ பயம் வரும்? லஞ்சமாய் வாங்கி, ஏமாற்றி வாங்கி, அநியாயமாய் வாங்கி அதை வைக்கும்போது பயம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுதல், கீழ்ப்படியாமல் போகுதல் போன்ற பலவிதமான பாவங்கள் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து விடுகிறது. இது ஆதாம் ஏவாளிலே தோன்றினது, இன்று வரை மனுக்குலத்திலே அது கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பயத்தை அதிகரிப்பதற்காக பயத்தை உண்டாக்கக்கூடிய கிரியை பிசாசான ஆதியிலே செய்தானே, அதே போல இன்றைக்கும் நமக்குள்ளே பயத்தை உண்டு பண்ணும்படி பலவிதமான கிரியைகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான், கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு எக்ஸாமில் பரீட்சை அறையிலே அவர்கள் பிட் அடிச்சிட்டாங்க, அதை அந்த எக்ஸாமினர் பிடிச்சிட்டாங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து பயம் ஓடுகிறது. அப்போ பயம். சிலருக்கு வியாதி வந்து விட்டால், ஒரு இருதயத்தில் லேச வலி வந்துடுச்சுன்னா பயம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது, ஒரே பயம். அப்போ வியாதி பயத்தை கொண்டு வருகிறது. செய்யக்கூடாதவர்களை செய்யும் போது பயப்படுகிறோம், பாவங்கள் செய்யும் போது பயப்படுகிறோம். சமீபத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தெரிந்த ஒரு சகோதரி தான். என் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ரொம்ப பாடுபடுறாங்க, ஜோமன் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க, அம்மாட்ட கொடுக்க முடியாது, அழுகிறாங்க ஃபோனை. அப்போ நான் ஃபோனில் ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் வியாதியை கடிந்து கொள்ளுகிறேன். அப்போலாம் மருத்துவமனைக்கு போயாச்சு, அட்மிட் ஆனோன்னு அம்மாவுக்கு காதில் ஃபோனை வச்சு ஜெபிக்க சொல்கிறாங்க. அப்போதும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்.
மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, என் அம்மா பூர்ணமாய் சுகமாகி அன்று இரவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க என்று சொல்லி மறுநாள் காலையில் சொல்லி உங்களை நாங்கள் குடும்பமாய் பார்க்க வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது. அப்போ அந்த வியாதி வந்தவுடனே ஒரே பதட்டம், ஒரே பயம், அம்மாவுக்கு எதுவும் ஆயிருமோ. இது இயல்பு, எல்லாருடைய வாழ்க்கையில் இயல்பு தான். ஆனால் நான் சொல்லுகிற அந்த நற்செய்தி, தூதன் சொன்ன நற்செய்தி என்ன? பயப்படாதிருங்கள். அப்போ பயப்படாமல் இருக்க, பயம் தான் வந்துருச்சு ஏற்கனவே. எப்படி பயப்படாமல் இருக்கிறது? பயப்படுவது மனுஷ இயல்பு. ஆனால் அந்த பயம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு அவசியம், இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும். அதுக்காக நான் திருடிடுவேன், இயேசு என் கூட இருப்பார், பயப்படாமல் இருப்பேன், அப்படி சொல்லலை. நான் இயேசு என் கூட இருக்கும்போது நான் திருட மாட்டேன், அதுதான் செய்தி. நான் திருடின பிறகு இயேசுவை கூப்பிட்டுக்குவேன், நான் கொலை பண்ண பிறகு இயேசுவை கூப்பிட்டுக்குவேன், பயப்படாமல் இருப்பேன், அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் இயேசு உதவி செய்ய மாட்டார். தப்பாக எடுத்துக்கக்கூடாது செய்தி. அப்படி யாராவது பிரசங்கம் பண்ணால் அது தப்பு. இயேசு இருந்தால் நான் திருட மாட்டேன், அதனால எனக்கு பயம் தேவையில்லை, அதுதான் செய்தியாக இருக்க முடியும். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ளே பயத்தின் சூழல் இருக்குமானால், ஒருவேளை ஏற்கனவே இந்த தப்பு பண்ணி நான் பயந்துகிட்டு இருக்கிறேயா அப்படின்னு நீங்கள் இயேசுவை தேடுங்கள், மன்னிப்பு பெறுங்கள். அப்போ உள்ளான மனிதனிலே பயம் விலகி போகும். ஒரு அந்த 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 பாவத்துக்கோ சட்டத்துக்கு எதிராக செஞ்ச அந்த தப்புக்கோ தண்டனை வரலாம், அதை ஏற்றுக்கொள்ளுகிற தைரியமும் உங்களிலே உண்டாவதற்கு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். சட்டத்தை மீறி தப்பிச்சு ஓடுனான்று சொல்ல மாட்டார். அப்படி பைபிள் எங்கே எழுதப்படலை. அநேக கைதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் போது கூட அவர்கள் தைரியமாய் தூக்கு தண்டனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த தைரியம், அந்த மரண பயம் கூட அவர்களை விட்டு விலகி போயிற்று. மரண பயம். அப்ப இந்த பயத்திலிருந்து விடுதலை அடைய ஒரே ஒரு வழி இயேசு தாங்க. அப்ப இயேசு உங்களில் பிரவேசிப்பாரையானால் அது பாவத்தினால் வந்த பயமாய் இருக்குமானால் பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு தம்முடைய இரத்தத்தால் உங்களை கழுவுவார். அப்பொழுது அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும். தண்டனை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டீர்கள், பயம் இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம். மரண பயத்தினாலே தாக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க இந்த உலகத்தில் வந்தார் என்று எபிரேய புத்தகத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில். அப்போ அந்த எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார்? மரண பயத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், வியாதியினாலே மரண பயம், மரண பயம். அப்ப இந்த மரண பயத்திலிருந்தும் இயேசு நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். தலை கீழாக சிலுவையில் அடிக்கப்பட தைரியமாய் விட்டு கொடுத்தார்கள். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் பின்னோக்க மாட்டேன் என்று பாடின பாடலை பாடின மனிதன் தன் பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதை கண்ணெதிரே பார்க்கிறான், தன் மனைவி கொல்லப்படுவதை கண்ணெதிரே பார்க்கிறான். தன்னையும் கொலை செய்து விடுவேன், நீ இயேசுவை மறுதலித்து விடு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அவன் கேட்கிறான். ஆனாலும் நான் பின்னோக்க மாட்டேன், இயேசுதான் என்று தைரியமாய் மார் கொடுத்து நிற்கிறான். அம்பை இது கொன்று போட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது, அந்த பாடலின் சரித்திரம். அப்படியானால் அந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? அதுதான் கிறிஸ்தவனுக்குள்ளே வாசம் பண்ணினதினால் வந்த தைரியம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை உங்களில் ஏற்றுக்கொள்ள. ஐயா, நான் தான் கிறிஸ்தவனாச்சே, நான் தான் கிறிஸ்தவனாச்சு, அப்புறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீங்க? எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு, தண்ணீர் ஒழுக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்காக என்று நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது என்பதை ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு நினைவு கூர்ந்திருப்பார்களே, ஆனால் அந்த பாவத்தை தவிர்த்திருப்பார்கள். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தகுதியாயிராத ஒன்றை செய்யும் போதுதான் நான் பயப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறேன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் போது, பூரணமாய் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட போவதில்லை. அநேக வசனங்கள் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10, 41:13 என்ன சொல்லுகிறது? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்ப இந்த பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாமல் பேசி, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஊழியம் செய்றவங்க அநேக இடங்களில் பயந்து கொண்டிருக்கிறோம்,
நல்ல ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை முன்வைத்து ஊழியம் செய்யுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி போனால் கிறிஸ்துவுக்காகத்தானே. எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரிக்கும்படி கர்த்தர் நியமிக்கவில்லை. இரத்த சாட்சிகளாய் மரிக்க கிடைத்தால் ஒரு பாக்கியம் அது. ஆக புத்தியினமாய் போய் இரத்த சாட்சியாய் மரிக்க நீங்கள் ஒப்புக் கொடுப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. இரத்த சாட்சியாய் ஒருவரை முன்குறித்திருந்தால் அவர்களை அப்படித்தான் கர்த்தர் நடத்துவார். அவங்க தைரியமாக தான் இருப்பாங்க. இல்லாதவங்க நான் போய் இரத்த சாட்சியாக மரிக்க போறேன்னு புத்தியினமாய் காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தர் ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ என்ன தெரிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவை ஒருவர் தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு அன்போடு ஏற்றுக்கொள்ளும் போது பயம் அவர்களை விட்டு விலகி போகிறது. அப்போ கிறிஸ்து உங்களிலே பிரவேசிக்க வேண்டும், உங்கள் வீடுகளிலே பிரவேசிக்க வேண்டும், உங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, தோப்பு துறவுகள், வயல் நிலங்கள், உங்கள் எல்லைகளிலே கிறிஸ்து பிரவேசிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். சகை வீட்டுக்கு இயேசு போனார். அவன் சகைவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிற எண்ணத்தோடு வரவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்றுதான் அவன் வந்தான் என்று லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவன் இயேசுவை காணும்படி மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். இயேசு அதை அறிந்து அவனை கீழே வர சொல்லுகிறார். வரும்போது இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும், நான் உன் வீட்டுக்கு வரணும், ஐ வாண்ட் டு ஸ்டே வித் யூ. அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இயேசு ஏற்றுக்கொண்டு போகிறான். பாருங்க, அவனுக்குள்ளே நிறைய பாவங்கள் இருந்தது. ஆனால் இயேசுவோடு நடந்த வாழ்க்கை பாவத்தையெல்லாம் அவனை விட்டு வெளியே போக செய்தது. அவன் பாவ அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். பாவ பரிகாரத்திற்கு வழி தேடினான். எல்லாவற்றையும் நான் திரும்ப செய்து விடுகிறேன். இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னு இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுவரைக்கும் அவனுக்குள் மறைந்திருந்த பாவத்தினால் விளைவாயிருந்த பயம் எல்லாம் அவனை விட்டு இயேசுவோடு நடந்து வீட்டுக்கு போகும்போதே வெளியேறி போய்விட்டது. வீட்டில் போகும்போது மிகுந்த சந்தோஷம் அவனை சூழ்ந்து கொண்டது. நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது பயம் உங்களை விட்டு விலக வேண்டும். அதைத்தான் சகை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பயம் அவனை விட்டு விலகினது. On the way he was walking with Jesus to his house. As he confessed all his sins, the fear was taken away from him. அந்த பயம் அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. முற்றிலும் விடுதலையானான். இப்போ பாருங்க, ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி அவனுக்குள்ள. அதில் ஆண்டவர் ரட்சிப்பையும் சொல்லிட்டாரா? சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி ரட்சணியத்தின் சந்தோஷம் அவனை ஆளுகை செய்து விடுகிறது. அப்போ முதலாவது பயம் என்னை விட்டு விலக வேண்டும். இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பயந்த சுபாவம் உள்ளவர்கள், இரவிலே தனியாக இருக்க பயப்படுகிறவர்கள், சின்ன சத்தத்தையும் கேட்டு பயப்படுறவங்க, வீட்டுக்கு வெளியே சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டால் ஒரு பயம், மரத்தில் ஒரு சின்ன கிளை ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டா உடனே ஒரு பயம். ஆக இந்த பயங்கள் விலக வேண்டும். சிலர் மந்திரவாதங்களை கண்டு பயப்படுவாங்க. வீட்டுக்கு முன்னால் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டாங்க, வீட்டுக்கு முன்னால் ஏதோ ஒரு செய்வனை மந்திரவாதம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னா பயம் அவர்களை ஆளுகை செய்து விடுகிறதை பார்க்கிறோம். பயம். நாங்கள் அநேக முறை இதை பார்த்துருக்கிறோம். வீடுகளை எங்கள் வீட்டுக்கு முன்னாலவே எலுமிச்சம்பழமாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க, மந்திரவாதம் மண்டை ஓடு கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் மிதித்து தூக்கி எரிஞ்சிட்டு இன்றைக்கி நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், நல்ல வல்லமையாக ஊழியம் செய்கிறோம் கர்த்தருக்காக. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறவங்களாக இருந்தால் கூட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? அது பயத்தை நம்மை விட்டு புறம்பே தள்ளி மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே அது கொண்டு வருகிறது. இட் பிரிங்ஸ் கிரேட் ஜாய் இன் யுவர் லைஃப். அப்போ இந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பயம் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று நான் சொன்னேன். வேதத்தின் பக்தர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வசனத்தின் லூக்கா 2:10 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இது ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமல்ல. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன், இட்ஸ் ஃபார் ஆல் பீப்புள், ஆல் காஸ்ட் அண்ட் creed and races, ஆல் நேஷன்ஸ். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அது ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், இயேசு மட்டுமே. மந்திரவாதங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. குடியோ போதையோ ஒன்றும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் மிகப்பெரிய குடிகாரனாக இருந்தவன். போதை வஸ்துக்களுக்கு, கஞ்சா போடுதலுக்கு ஒரு 10, 40, 50 வருஷத்துக்கு முன்னால நான் இருந்தவன். அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதனால தான் சொல்றேன், இது ஒன்றும் உங்களுக்கு எந்த கேளிக்கைகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. ஆனால் இவை எல்லாம் தாண்டி ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க இயேசுவால் மட்டுமே ஆகும் என்பதை திட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். அதைத்தான் சகை அனுபவிக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வார்த்தை புறப்பட்ட உடனே அங்கே சந்தோஷம் உருவாயிற்று. அவனுக்குள்ளே மகிழ்ச்சியும் குதூகலமும் உருவாயிற்று.
அநேக இடங்களில் மகிழ்ச்சியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உறவினர்லாம் வந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அற்ப புத்தி படைச்சவங்க திடீர்னு ஏதாவது டக்குன்னு பேசிடுவாங்க. அந்த மகிழ்ச்சி அப்படியே நின்று போயிடும். அந்த மகிழ்ச்சி அப்படியே நின்று போயிடும். எல்லாரும் ஸ்டன் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோடும் மகிழ்ச்சியாக இருந்து பழகணும். ஜனங்கள் நமக்கு வேணும்னு நினைக்கணும், யாரும் வேண்டாம், நான் மட்டும்தான். தவறான அனுபவம் அது. உங்களால் தனியாக வாழ முடியாது. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், ஜனங்களை கொடுத்துருக்கார், உறவினர்களை கொடுத்துருக்கிறாரு. எல்லாரோட சேர்ந்து தான் நீங்கள் வாழணும். அதான் உலக வாழ்க்கை. எல்லாத்தையும் விட்டு தனியாக இருந்தால் நீங்கள் டிப்ரெஷனில் போயிடுவீங்க. அப்படி அல்ல. எல்லாரும் இருந்து கலகலன்னு பேசும்போது ஒருத்தர் தப்பாக பேசலாம், ஏறு அரங்க பேசலாம், கிண்டலாக கேலியாக பேசலாம். அதை ஜாலியாக எடுத்துட்டு ஜாலியாக போயிடணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே சீரியஸாக எடுத்து எதையோ ஒரு வார்த்தையை திடீரென்று சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுட்டேன், தப்பு. ஒரு கட்டு கொடுத்துட்டேன் அப்படி அவங்கள, தப்பு. கர்த்தர் அதை விரும்பவில்லை. நெவர் நெவர். அப்போ மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த பாவங்கள் விலகி, பயம் விலகி என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இயேசு விரும்புகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் 16:20 சொல்லுகிறது. நம்ம துக்கத்தோடு இருப்பது, வேதனோடு இருப்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் சங்கீதம் 51 12வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அங்கே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ரட்சிப்பு இயேசு வரும்போது ஒருவருக்குள்ள ரட்சிப்பு வந்து விடுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை வந்து விடுகிறது, பிரச்சனையிலிருந்து விடுதலை வந்து விடுகிறது, வியாதியிலிருந்து சுகமளித்தல் வந்து விடுகிறது, மரண பிடியிலிருந்து விடுதலை வந்து விடுகிறது. ஆகவே ஒரு நிரந்தர சந்தோஷம் அங்கே ஆளுகை செய்கிறது. இல்லை ஐயா, அவங்க மரிச்சே போயிட்டாங்க, பரவாயில்ல. அப்படி மரிச்சிருந்தாலும் பயந்து மரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால பயம் அவர்களை விட்டு நிச்சயமாய் விலகி இருக்கும். அந்த வியாதி இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் பயப்பட மாட்டாங்க. முந்தி பயந்து இருப்பாங்க, இப்போ பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த பயம் இயேசுவினாலே விலகி விடுகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மகிழ்ச்சியோடு தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் அல்லது கிறிஸ்துவை கொண்டவர்கள் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருந்து பழகணும். வேதம் சொல்கிற நெகேமியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். 100ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சி ஆண்டதை தான் எதிர்பார்க்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். பாடுறமே நடக்குதா நம்ம வீட்டில், நம்ம வாழ்க்கையில்? பிள்ளைகள் குடும்பத்திலே மகிழ்ச்சிக்காய் கொடுக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை உறவிலே மகிழ்ச்சி காணப்பட வேண்டிய. யாரோ ஒருத்தர் அவமானமாக பேசி நிந்திச்சு கோவப்பட்டு எரிச்சலாக பேசி மகிழ்ச்சியை கொலைச்சிடாதீங்க. தயவு செய்து சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க. சந்தோஷமாக இருக்கட்டும். சில நேரத்தில் சில காரியங்களை அவங்க தப்பாகவே செஞ்சாலும் விட்டு கொடுங்க. அதானுங்க கிறிஸ்தவம். விட்டு கொடுங்க, அமைதியாக போங்க, தியாகம் பண்ணுங்க, சிலுவை சுமக்க முன்வாருங்க. அப்போ எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். சிலுவை சுமப்பது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது நமக்குள்ளே சந்தோஷமும், நாம் சிலுவை சுமப்பதனாலே பலருக்குள் சந்தோஷம் வருவதை தெரிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே அநேக இடங்களிலே சந்தோஷம் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி மறுபடி சொல்லுகிறேன் என்று he just repeated it. அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை வேறு எங்கேயுமே வரல பைபிளில். மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat once again, be joyful, be happy, rejoice in the Lord என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சந்தோஷம் என்று சொல்வது கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் கொடுக்கிற காரியம். கர்த்தர் எனக்குள் இருக்கும்போது அந்த சந்தோஷம் எனக்குள் கொடுக்கப்படுகிறது. அப்படி கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை நான் அவமதித்து நானும் சந்தோஷத்தை இழந்து மற்றவங்க சந்தோஷ இழப்புக்கு நான் காரணமாக இருந்தேன்னா அது என்னுடைய தவறு தான் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனம் திரும்பணும், விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். மனைவியானவள் புருஷனிடத்திலே தியாகம் பண்ணி வாழ்க்கை வாழணும், புருஷன் மனைவிடத்திலே தியாகம் பண்ணி வாழ்க்கை வாழணும். பிள்ளைகளுக்காக தியாகங்களை பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உறவினர்கள் இன்லாஸ் மத்தியில் தியாகம் தேவை. என்ன செய்கிறேன் பாரு அவளை, அப்போ முடிஞ்சு போச்சு, சந்தோஷம் எல்லாம் போச்சு, குடும்ப சந்தோஷம். அநேக தாய்மார்கள் தங்கள் மகனை தன் மருமகளோடு இணைந்து வாழ முடியாதபடி வாழுகிற எத்தனையோ தாய்மார் இருக்கிறாங்க. தப்பு, அவங்கள வாழ விடுங்க, அவங்க வாழட்டும். அதே மாதிரி மகளை கட்டி கொடுத்த பெற்றோர் எப்படியாவது மருமகனை தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று தன் மகளுக்கு ஆலோசனை செயல்படுகிற பெற்றோர் அநேகர் இருக்கிறாங்க. பெண் வீட்டார், அந்த குடும்பம் சமாதானமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. நான் பார்க்குறேன் ஊழியத்தில், அது மகன் வீடாக இருந்தாலும் மகள் வீடாக இருந்தாலும் பிள்ளைகளை வாழ விடுங்க. லெட் தம் லிவ். அவங்களால வாழ முடியும்னு நினச்சித்தானுங்க கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க. வாழ முடியாதுன்னு எது கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க? எல்லாத்துலேயும் என்னுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் தவறு செய்கிறார்கள், தவறு செய்கிறாங்க. வேண்டாம்.
சிலர் ஒரு வியாதி உள்ள ஒரு வாலிபன் ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்றாங்க, அவனுக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்கல, பொய் சொல்லி கட்டி கொடுத்துட்றாங்க. தப்பு. வியாதி இருந்தால் வியாதி இருக்குன்னு சொல்லுங்கள், விரும்பினா கட்டடி, இல்லாட்டி இல்லை, வேண்டாம். அப்படி சில குடும்பங்களில் துக்கத்தின் மேல் துக்கம் வந்ததை நாங்கள் கண்கூடாய் பார்த்துருக்கிறோம். அந்த கண்ணீர் என்னைக்கும் தவறு பண்ணவங்களை பிடிச்சிக்கிறோம், அந்த வேதனை பிடிச்சிரும், அது சாபமாக மாறிடும். செய்யாதீங்க அப்படியெல்லாம். உண்மையை சொல்லுங்கள். 1000 பொய்யை சொல்கிறது வேறு அர்த்தம், இந்த அர்த்தம் இல்லை. அப்படியே இருதய வியாதி உள்ளவா அப்படி மரணப்படுக்கலாட்டி வேறு ஏதோ ரகசிய வியாதிகள் உள்ளவங்களை கட்டி கொடுத்துடணும்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு அந்த பிள்ளை பாவம். அதே மாதிரி கே என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் உள்ளவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அது தெரியாமல், அதை சொல்லாமல் அந்த பெண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. அவன் இந்த பெண்ணை விரும்புறதே இல்லை, இவளோடு வாழவே இல்லை, அவன் ஆண்களை தேடியே போய் கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளை 1 மாதம் பார்த்து 2 மாதம் பார்த்து வேதனையோடு வீடு திரும்புகிறாள். அந்த சாபமெல்லாம் அவங்க குடும்பத்தை சும்மா விடாது, ஜாக்கிரதை. தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணால் சாபம் வரும், வேண்டாம், விட்டுருங்க. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேணும். அந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிடாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அப்படி ஒரு வாலிபன் உங்களுக்கு கிடச்சி உங்கள் பிள்ளை வாழாவட்டியாக வீட்டுக்கு வந்தால் உங்கள் நிலைமை என்ன யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வேறு வகையில் கணக்கு தீப்பார். அதில் யாரை ஏமாற்றி வஞ்சிக்கிறத கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அப்போது பயம் என்னை விட்டு விலக வேண்டும், சந்தோஷத்தால் நான் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி கிறிஸ்து மட்டுமே. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. நல்ல பிதாவே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். பயங்கள் விலகவும் சந்தோஷம் பிரவேசிக்கவும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சகவி வீட்டை போல, சகவின் வாழ்வை போல இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து பிரவேசிப்பதன் விளைவாய், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கிறிஸ்து பிரவேசிப்பதன் விளைவாய், ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்திலும் கிறிஸ்து உடன் இருப்பதின் விளைவாய் பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து பயத்தின் தாக்கத்திலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷத்தால் நிரப்பப்படுவார்களாக. பயத்தை உண்டு பண்ணுகிற சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், நபர்கள், சூழ்நிலைகள், பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போவதாக என்று கட்டளையிடுகிறோம். மரண பயத்துக்கு ஏதுவான அந்த வியாதி, அது கேன்சர், அது இருதய வியாதி, அது மரணத்தை கொண்டு போய் விடுகிறது என்ற நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியின் பிடியிலிருந்து அவர்களை சுகமாக்கினேன். அந்த வியாதி பிசாசினால் வந்திருக்குமானால் பல்லாத பிசாசை விலகி போ என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும், குடும்பத்துக்கும், வீட்டுக்கும் இயேசுவின் நாமத்தில் பயத்திலிருந்து விடுதலையும், இயேசுவின் நாமத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பயத்தை விலக்கி மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.